இரண்டாவது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஒன்பதாவது அத்தியாயத்தின் துவக்கத்தில் பகவான் ஞானத்தினுடைய பெருமையை கூறி துவங்குகின்றார். முதல் 3 ஸ்லோகங்களில் இனி சொல்லப்படுவது எப்படிப்பட்ட ஞானம் என்று சொல்கின்றார். இதம் துதே குஹ்யதமம், இதம் ஞானம், இந்த அறிவானது குஹ்யதமம், குஹ்யம் என்றால் இரகசியம், தமம் என்றால் மேலான இரகசியம். இரகசியம் என்ற சொல்லுக்கு பல தாத்பரியங்களை பார்த்தோம். இது உயர்ந்தது, மிக அரியது, கவனமாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தகுதியானவர்களுக்கு தான் உபதேசிக்க வேண்டும். இந்த கருத்தெல்லாம் இரகசியம் என்ற சொல்லில் அடங்குகிறது. பிறகு விஞ்ஞான சகிதம் என்று சொன்னார். இந்த ஞானம் வெறும் அறிவில் மட்டும் இருப்பதல்ல, இது விஞ்ஞானம், அனுபவ ரூபமானது. காரணம், இது நமக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுவதல்ல, நம்மை பற்றி பேசுகின்ற விஷயம். பிறகு இந்த ஞானத்தினால் என்ன பலன், அதையும் முதல் ஸ்லோகத்தில் கூறினார். அசுபாத் மோக்ஷசே, துயரத்திலிருந்து விடுவிப்பது இந்த ஞானம். பிறகு அர்ஜுனன் கேட்கலாம், எனக்கு ஏன் இதை உபதேசிக்கிறீர்கள் என்றால், அனசூயவே, உன்னிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றன, ஆகவே உபதேசிக்கின்றேன் என்று, தகுதி உன்னிடத்தில் இருப்பதனால் உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று சொன்னார். அனசூயவே என்றால் ஒரு தகுதியை குறிக்கின்றது, மற்றவர்களிடம் குறை காணாத ஒரு நிலை. இதையும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற குறை நிறைகளை தெரிந்து கொள்கின்றோம், ஆனால் ஒருவருடைய குறையை நாம் பலமாக பயன்படுத்தக்கூடாது. ஒருவருடைய குறையை மற்றவர்களிடம் பேசி விமர்சிக்க கூடாது. அப்படிப்பட்ட விமர்சனம் செய்யாத நல்ல குணம் இருக்கின்ற உனக்கு இதை உபதேசிக்கின்றேன் என்றார். இனி இரண்டாவது ஸ்லோகத்தில் மீண்டும் ஞானத்தினுடைய பெருமையை சொல்கின்றார். முதல் சொல் ராஜவித்யா. இந்த ஞானமானது அறிவுகளுக்குள் ராஜாவாக இருக்கின்றது. இதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். மற்ற அனைத்து அறிவும் அனாத்மாவை பற்றிய பொய்யான விஷயத்தை பற்றிய அறிவு, இதுதான் மெய்யான விஷயத்தை பற்றிய அறிவு. ஆகவே ராஜவித்யா. பிறகு ராஜகுஹ்யம், இரகசியங்களிலேயே பெரிய இரகசியமாக இருக்கின்றது. அடுத்த சொல் பவித்ரம் இதம் உத்தமம். உத்தமம் பவித்ரம். பவித்ரம் என்றால் தூய்மைப்படுத்தும் சாதனம். உத்தமம் பவித்ரம் என்றால் மேலான தூய்மைப்படுத்தும் சாதனம். இதை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இப்பொழுது தொடர வேண்டும். தூய்மைப்படுத்தும் கருவிகள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கின்றன.
ஆனால் பகவான் கூறுகிறார், இந்த ஆத்ம ஞானம்தான் உத்தமமான பவித்திரம், தூய்மைப்படுத்துவதிலேயே உத்தமமானது என்று சொல்கிறார். காரணம், மற்ற அனைத்தும் அனாத்மாவில் இருக்கின்ற சில அசுத்தங்களைத்தான் நீக்கும். உடலை தூய்மைப்படுத்த எத்தனையோ சாதனைகள் இருக்கின்றது, அது உடலில் உள்ள சில அசுத்தங்களை நீக்கும். மனதை தூய்மைப்படுத்த சில சாதனைகள் இருக்கின்றன, அது மனதில் இருக்கின்ற சில அசுத்தங்களை நீக்கும். ஆனால் சாஸ்திரம் இறுதியாக என்ன சொல்கின்றது? உடலே அசுத்தம், மனமே அசுத்தம் என்று சொல்கிறது. இந்த உடல் சுத்தம் என்று நாம் கற்பனை செய்துவிட்டு இந்த உடலில் இருக்கின்ற சில அசுத்தத்தை நீக்க சில தூய்மைப்படுத்தும் சாதனையை பயன்படுத்துகிறோம். ஆனால் இறுதியாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஸ்தூல உடலே அசுத்தம். அசுத்தமான உடல் இருக்கின்றது, அதில் நாம் எதை கொண்டு தூய்மைப்படுத்தினால் நீங்கும் என்றால், வெளித்தோற்றத்திற்கு தெரியாமல் சில தூய்மைப்படுத்தலாம், ஆனால் இந்த ஷரீரமே அசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இந்த அசுத்தமான ஷரீரத்தை நீக்க என்ன செய்வது என்றால் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஞானத்தினால எப்படி ஷரீரத்தை நீக்குவோம் என்றால், இந்த ஷரீரம் நான் அல்ல என்று ஷரீரத்தில் பற்றை விடும் பொழுது ஷரீரத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தவர்கள் ஆகின்றோம். ஆகவே அதே போல மனம் என்ற விஷயத்திலும் மனதை தூய்மைப்படுத்த சில சாதனைகள் இருக்கின்றது, ஆனால் மனமே அசுத்தம். அந்த மனதிலிருந்து நான் விடுதலை அடைவதுதான் மோட்சம். இந்த ஞானம் ஷரீரம், மனம் முதலிய அனைத்து அனாத்மாக்களிலிருந்தும் என்னை விலக்கி அசங்க சொரூபமாக ஆக்கி தூய்மைப்படுத்துகின்றது. வேறு விதத்தில் பதில் கூறினால், சுத்தம் அசுத்தம் என்று நாம் கூறுகின்றோம், பாபம் புண்ணியம் என்று நாம் கூறுகின்றோம். புண்ணியம் என்கின்ற ஒன்று பாபத்தை நீக்க கருவியாக இருக்கின்றது. நம்மிடத்தில் ஏதாவது பாபம் என்ற அசுத்தி இருந்தால் அதை புண்ணிய கர்மத்தினால் அல்லது பிராயஷ்சித்தம் முதலிய கர்மத்தினால் புண்ணியத்தை சேகரித்து பாபத்தை நீக்கலாம். வேதாந்தத்தில் புண்ணியமும் கூட ஒரு கோணத்தில் பாபம் ஆகிறது. காரணம், பாபம் என்ற கர்மவினை நமக்கு துயரத்தை கொடுத்து நீங்குகின்றது. துயரத்தை கொடுக்க ஷரீரத்தையும் உலகத்தையும் கொடுக்கின்றது. புண்ணியம் என்கின்ற கர்மவினை சுகத்தை கொடுத்து நீங்க வேண்டும், அதற்கும் உடலையும் உலகத்தையும் கொடுக்கின்றது. ஆகவே புண்ணியமும் பாபமும் வேதாந்தத்தில் பாபம். புண்ணியம் புண்ணிய ரூபமான பாபம், பாபம் பாபரூபமான பாபம். இந்த இரண்டும் நம்மை ஷரீரத்துடன் சம்பந்தம் வைக்க காரணமாக இருக்கிறது. இப்போ பாபத்தை நீக்கிறதுக்கு புண்ணியத்தை பயன்படுத்தலாம், புண்ணியத்தை நீக்கிறதுக்கு புண்ணியத்தை பயன்படுத்த முடியாது. புண்ணியத்தை நீக்கிறதுக்கு புண்ணியம் செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும். அதனால் பாவம் பண்ணி புண்ணியத்தை நீக்கட்டுமான்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடும். புண்ணியம் பண்ணி பாவத்தை நீக்கிறேன், சரி ஒரு பாவத்தை பண்ணி புண்ணியத்தை நீக்கலாமான்னு சொன்னால், அதாவது ஒருத்தன் தூக்க மாத்திரையாக போட்டுட்டான், அவனை விழிக்க வைக்கணும்னு சொன்னால் ஆன்டி ஸ்லீப்பிங் டோஸ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டால் என்ன ஆகும்? ரெண்டு விதத்தில் அவனுக்கு துயரம் வந்துடும். ஆகவே பாபமானது புண்ணியத்தை நீக்காது, பாபம் பாபத்தை அதிகரிக்கும், புண்ணியம் புண்ணியத்தை அதிகரிக்கும். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று வந்துதான் நீக்க வேண்டும், அது ஞானம். இப்போ ஞானம்தான் பாபத்தையும் நீக்கும் புண்ணியத்தையும் நீக்கும். இந்த இரண்டையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்த வைப்பதனால் இங்கு பகவான் உத்தமம் பவித்ரம் என்று சொல்கிறார். மேலான தூய்மைப்படுத்துவதிலேயே
உயர்ந்த தூய்மைப்படுத்தும் சாதனம் இந்த ஞானம். இப்போ மற்ற தூய்மைப்படுத்துவதெல்லாம் தூய்மைப்படுத்தும் சாதனை தான், ஆனால் உத்தமமான சாதனை இல்லை. ஆகவே இனிமேல் சரீரத்தை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன? சரீரமே அசுத்தம்தான், அதை எதற்கு தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம். ஆனால் உண்மையில் சரீரமே அசுத்தம், மனமே அசுத்தம். அதிலிருந்து ஞானத்தால் தான் விடுதலை அடைய முடியும். ஆகவே பகவான் உத்தமம் பவித்ரம், இனிமேல் நான் சொல்லப் போகின்ற ஞானம் தூய்மைப்படுத்துவதிலேயே உயர்ந்தது. இனி அடுத்த 3வது 4வது லட்சணம். முதல் வரியில் 3 சொற்களால் ஞானத்தை வர்ணித்தார். இனி 4வது 2வது வரியில் பிரத்யக்ஷாவகமம், பிரத்யக்ஷ அவகமம். இங்கு எதை சொல்கின்றார்? இந்த ஆத்ம ஞானமானது அதனுடைய பலன் இங்கேயே அனுபவிக்க கூடியது. ஆத்ம ஞானத்தினுடைய பலன் உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் அனுபவிக்க கூடியது என்று சொல்கின்றார் பகவான். அதாவது கர்மகாண்டத்தில் சில யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்கு சென்று அங்கு சுகத்தை அனுபவிக்க வேண்டும்னு சிலருக்கு ஆசை வந்து விடும். இப்போ அவர்களுக்காக சில யாகங்கள் இருக்கின்றது. அந்த யாகத்தை ஒருவர் செய்யறார், அதனால் புண்ணியத்தை அடைகின்றார். அதனுடைய பலனை அடையணும்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு சென்று சுகத்தை அனுபவிக்கணுங்கிற கர்மத்தை செஞ்சுட்டு அந்த பலனை அனுபவிக்கணும்னா முதல் அவர் செய்ய வேண்டியது இறந்து விட வேண்டும். இங்கே செத்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் போய் அதை அனுபவிப்பார். பிறகு கர்மகாண்டத்தில் எத்தனையோ புண்ணியங்கள் பாபங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. அவைகள் அனைத்தும் இப்பொழுதே நம் கண்முன் அனுபவிக்கின்ற விஷயம் அல்ல. ஆனால் இங்கு நாம் ஒரு ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்து அடைகின்றோம். அந்த ஞானத்தினுடைய பலன் இப்பொழுதே இங்கே அனுபவிக்க கூடியது. ஈஸ்வர ஞானத்தினுடைய பலன் பிரத்யக்ஷ அவகமம். பிரத்யக்ஷம் என்றால் இப்பொழுதே இங்கேயே என்று பொருள். நேரடியாக, நேருக்கு நேர். அவகமம் என்றால் அனுபவிக்க கூடியது. அவகமம் என்றால் அனுபவக, அனுபவிக்க கூடியது. பிரத்யக்ஷம் என்றால் இங்கேயே இப்பொழுதே அனுபவிக்க கூடியது. இந்த இடத்துல ஞான பலம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தையும் இங்கேயே இப்பொழுதே அனுபவிக்கின்றோம், ஞான பலனையும் நாம் இங்கேயே அனுபவிக்கின்றோம். எப்படிப்பட்டதுன்னா இந்த ஞானத்தினுடைய பலன் மனசாந்தி, பிறகு குரோத நிவர்த்தி, மனதில் இருக்கிற குரோதமெல்லாம் போயிடும், மனதில் அமைதியை அனுபவிப்போம். இதெல்லாம் பிரத்யக்ஷ அவகமம் என்று சொல்லப்படுகிறது. நேருக்கு நேர் அனுபவிக்க கூடியது. அதாவது ஒருவருக்கு சந்தேகம், எனக்கு பசியாக இருக்குது, இந்த உணவை சாப்பிட்ட உடனே எனக்கு பசி நீங்கிடுதுன்னு எப்படி தெரியும் என்றால் நம்ம என்ன சொல்கிறது அவரிடம்? எனக்கு பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்து விட்டீர்கள், எனக்கு பசி நீங்கிடுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் பிரத்யக்ஷ அவகமம். யாரும் அவருக்கு சொல்ல வேண்டாம், நீ 18 இட்லி சாப்பிட்ட அதனால் உனக்கு சர்டிஃபிகேட் தர்றேன் பசி போயிருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அந்த பசி நீங்குதல்ங்கிறது நம்முடைய அனுபவ சித்தம். அதே போல் இந்த ஞானத்தினுடைய பலன் பிரம்மன் பிரத்யக்ஷ அவகமம் அல்ல. பிரம்மத்தை நேருக்கு நேராக நம்ம அனுபவிக்க போகிறதில்லை. ஆனால் பிரம்ம ஞானத்தினுடைய பலன் மனதில்
பார்க்கின்ற அமைதி, இவைகளெல்லாம் பிரத்யக்ஷ அவகமம். அதாவது பிரம்மன் நம்முடைய இந்திரியங்களினாலோ அனுபவத்துக்குரிய விஷயமாக இருப்பதில்லை. காரணம் என்ன? எல்லா அனுபவத்துக்கும் மூலமாக பிரம்மன் இருக்கின்றார். பிறகு அனுபவத்துக்குரிய விஷயமாக இருப்பது என்னன்னு சொன்னால் பிரம்ம ஞானம். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிகின்றதல்லவா? பிரம்மனுக்கும் பிரம்ம ஞானத்திற்கும். பிரம்மன் அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல, பிரம்ம ஞான அனுபவம் நமக்கு தேவை. சில சமயங்களில் பிரம்மத்தை பற்றிய ஞானம் இருந்தும் கூட நம்ம மனசில் வர்ற சில சம்ஸ்காரங்கள், பழக்க தோஷத்தினால ஞான பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். பிறகு சாதனையினால் மனதை நம்ம சரிப்படுத்தி விட்டால் ஞான பலனும் அனுபவத்திற்குரிய விஷயம். ஆகவே ஞான பலன் இங்கு அனுபவத்திற்குரிய விஷயம் என்று பகவான் சொல்கிறார். அதனால தான் நம்ம வேதாந்தத்தில் முக்கியமாக எதனுடைய பிரயோஜனத்தை பேசுவோம் என்றால் ஜீவன் முக்தியைத்தான் நம்ம முக்கியமாக பேசுவோம். இறந்ததற்கு பிறகு பிறப்பில்லைங்கிறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அது இயற்கையாக வரும். இறந்ததற்கு பிறகு பிறப்பு வேண்டாம், என்ன நடக்குங்கிறத பற்றி நமக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் என்னன்னா, இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன், நான் இறக்கும் வரை எந்த மனநிலையில் இருக்கின்றேன் என்பதுதான் முக்கியம். அந்த பலன் இந்த ஞானத்தினால் கிடைக்கும். மன நிறைவுடன் நாம் வாழ்வோம். ஜீவன் முக்தி என்பது பிரத்யக்ஷ அவகமம். இதனால் நம்ம மனசில் என்ன வரணும்? இந்த ஞானத்தினுடைய பலன் அனுபவத்திற்குரியது என்ற காரணத்தினால் இந்த ஞானத்தை அடைய நமக்கு விருப்பமும் முயற்சியும் மனதிற்குள் வர வேண்டும். அதற்காகத்தான் பகவான் கூறி வருகின்றார். இனி அடுத்த சொல் தர்மியம். ராஜவித்யா, ராஜகுஹ்யம், உத்தமம், பவித்ரம், பிரத்யக்ஷ அவகமம் 4 சொன்னார். இனி அடுத்த லட்சணம் தர்மியம். தர்மியம் என்றால் இந்த ஞானம் தர்மத்துக்கு உட்பட்டது. தர்மியம் தர்மத்திற்கு உட்பட்டது. இதனுடைய பொருள் என்ன என்றால், நாம் அடைய இருக்கின்ற பிரம்ம ஞானம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. தர்மா தர்மத்திற்கு அப்பாற்பட்டதுதான் இந்த பிரம்ம ஞானம். இப்படி சொன்னவுடன் நம்முடைய மனதில் ஒரு சந்தேகம் வரலாம். தர்மத்திற்கும் அப்பாற்பட்டது என்றால் இது அதர்மமானதா என்ற சந்தேகம் வரும்பொழுது, இது தர்மா தர்மத்தை கடந்ததாக இருந்தாலும் தர்மியம் தர்மத்திற்கு உட்பட்டது என்று சொல்கின்றார். இதனுடைய உள்பொருள் என்னவென்றால், சாஸ்திரமானது நீ மனிதன் என்கின்ற ஒரு ஸ்டேட்டஸ், அர்ஹதையுடன் வாழ வேண்டும் என்றால் சில விதி நிஷேதத்துடன் தான் வாழ்ந்தாக வேண்டும். மனித உடல் எடுத்திருக்கின்றோம். மனிதன்கிற சொல்லுக்கு அர்ஹதையுடன் வாழ வேண்டும் என்றால், நான் மனித உடல் எடுத்தாலும் மிருகமாகத்தான் நடந்து கொள்வேன்னா அவங்கிட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் சாஸ்திரம் சில விதி நிஷேதம் செய்கிறது. விதி என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்பது. நிஷேதம் என்றால் இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற ஒரு முறை, கட்டுப்பாடு, ஒழுக்கமானது சாஸ்திரம் கொடுக்கின்ற. அதன்படி இருந்தால்தான் அவன் மனிதன் என்கின்ற நிலையில் இருக்கின்றான்.
இந்த விதி நிஷேதத்தை கொடுப்பது வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம். பிறகு வேதாந்தத்திற்கு வந்தவுடன் ஞான உபதேசமெல்லாம் செய்ததற்கு பிறகு ஞானிக்கு சாஸ்திரம் ஒரு அனுமதி கொடுக்கின்றது. என்ன அனுமதி என்றால், நீ விதி நிஷேதத்திற்கு அப்பாற்பட்டவன். ஞானிக்கு ஒரு நியமமும் கிடையாது, ஒரு விதியும் கிடையாது, ஒரு நிஷேதமும் கிடையாது. நீ இப்படி செய்யணும், நீ இப்படி செய்யக்கூடாது என்கின்ற உபதேசமானது, கட்டளையானது ஞானிக்கு இல்லை. ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது, மிருகத்துக்கு கிடையாது, ஞானிகளுக்கு கிடையாது. மிருகத்துக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது இல்லை. காரணம் என்ன? அது உபதேசம் பண்ணாலும் அது கேட்காது. யார் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணணும். இப்போ மனிதனுக்கு சாஸ்திரம் உபதேசம் செய்கிறது, ஆனால் ஞானிக்கு விதி நிஷேதம் இல்லை என்று சொல்கிறது. அதனால தான் மிருகமும் குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு சொல்வார்கள், சில கோணத்தில், எல்லா கோணத்திலையும் அல்ல. இப்பொழுது நமக்கு சந்தேகம் வரலாம், விதி நிஷேதமெல்லாம் ஞானிக்கு இல்லை என்றால் இந்த ஞானமானது அதர்மியம், தர்மத்திற்கு முரண்பாடு ஆனதா என்ற சந்தேகம் வரும்பொழுது பகவான் இங்கு சொல்றார் தர்மியம், இது தர்மத்திற்கு உட்பட்டது என்று. பிறகு ஏன் சாஸ்திரம் ஞானிக்கு விதி நிஷேதமெல்லாம் இல்லை, நீ இதை செய்யக்கூடாதுன்னு ஞானிக்கு சாஸ்திரம் சொல்வதில்லை என்றால், ஞானியினால் எக்காரணத்தை கொண்டும் தர்மத்தை விட்டு வாழ முடியாது. தர்மத்தை அவன் துறக்க முடியாது. செயலளவில், மனதளவில் தர்மத்தை கடந்திருக்கின்றான். ஞானி தர்மத்திற்கு முரணாக வாழ முடியாது. இப்போ யாரிடத்துல போய் ஒரு உபதேசத்தை நம்ம செய்யணும் என்றால், யார் தவறாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் உபதேசத்தை பண்ணணும். தவறாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்தில் உபதேசத்தை நம்ம செய்யவே கூடாது, செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ சாஸ்திரம் மது அருந்தாதே என்ற உபதேசத்தை செய்கிறது. காரணம் என்னன்னா, மது அருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சாஸ்திரம் நீ அக்னி, நெருப்பை குடிக்காதே அப்படின்னு சொல்லாது, அல்லது விஷத்தை குடிக்காதேன்னு ஒருத்தங்கிட்ட சாஸ்திரம் சொல்லாது. காரணம் என்னன்னு சொன்னால், யாரும் அதை குடிக்க மாட்டார்கள், விஷத்தையோ நெருப்பையோ எடுத்து குடிக்க மாட்டார்கள். ஆகவே எங்கே குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் சொல்லணும். சில பேர் விஷத்தை குடிக்கிறார்களே, அவர்களுக்கு சாஸ்திரம் சொல்லலாமே என்றால், விஷத்தை ஒருத்தன் எடுத்து குடிப்பவனிடம், குடிக்கலான்னு முடிவு செய்தவனிடம் சாஸ்திரம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால் சாஸ்திரம் சொல்லாது. இப்போ எங்கு எதை உபதேசம் செய்தால் அதற்கு மீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் நம்ம உபதேசம் பண்ணணும். வீட்லேயும் அப்படித்தான். யாராவது குழந்தைகளுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ வயதானவர்களுக்கோ நம்ம உபதேசம் பண்ணணும்னா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணணும். கேட்கவே மாட்டார்கள்னா உபதேசம் செய்யக்கூடாது. சாஸ்திரம் அதுதான். யார் கேட்கவே மாட்டார்களோ அவர்களுக்கு உபதேசம் பண்ணாது. எதை செய்யவே முடியாதோ அதையும் உபதேசம் பண்ணாது. நீ திடீர்னு மேலே பறந்து போகாதே, அதாவது எந்த விமானமெல்லாம் இல்லாமல் பறந்து போகாதேன்னு சொல்லாது. யாருனால் அப்படி செய்ய முடியும்? அதே விதத்தில் ஞானியிடம் சென்று நீ தர்மப்படி வாழணுங்கிற உபதேசம் பண்ண முடியாது. காரணம், அவனால் அதர்மப்படி வாழ முடியாது. அது எப்படி இவ்வளவு ஷூராக சொல்ல முடியுதுன்னு சொன்னால், அவனுக்கு ஞானமே தர்மத்தை பின்பற்றிய காரணத்தினால தான் வந்திருக்கு. தர்மமும் அவனும் ஒன்றான காரணத்தினால்தான் சித்தசுத்தி ஞானம் வந்துள்ளது. ஆகவே ஞானிக்கு அவன் அடைந்த ஞானமும் தர்மாதர்மத்திற்கு அப்பாற்பட்டது. ஆகவே அந்த சந்தேகம் நமக்கு வரும். இங்கு பகவான் தர்மியம் என்று சொல்கின்றார், தர்மத்திற்கு உட்பட்டதுதான்.
தர்மத்தை கடந்ததாக இருந்தாலும் இந்த ஞானம் தர்மத்திற்கு உட்பட்டது. இதில் இனியொரு கருத்தும் இருக்கின்றது. அது என்னவென்றால், சிலருக்கு என்ன பயம் வந்துவிடும்னு சொன்னால், வேதாந்தம் படிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் உடனே என்ன நினைப்பார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். இப்போ யாராவது ஒரு நாள் வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டா மற்றவர்கள் என்ன நினச்சிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவீர்களோ அப்படின்னு நினைப்பார்கள். நமக்கும் அந்த எண்ணம் வந்துடலாம், எனக்கு எவ்வளவோ கடமைகளெல்லாம் இருக்குது, செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது நான் போய் வேதாந்தம் படிக்கலாமா என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். இந்த வேதாந்தம் என்னுடைய கடமைகளையெல்லாம் விருப்பமில்லாத தன்மையை கொடுத்து, என்னுடைய டியூட்டியில எல்லாம் விருப்பமில்லாத மனநிலையை கொடுத்து விடுமோ என்ற சந்தேகம் வரலாம். வேதாந்தம் அப்படியெல்லாம் செய்யாது. சரியாக புரிஞ்சுட்டான், சரியாக புரிஞ்சுக்கலின்னா வேதாந்தம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒழுங்காக வேதாந்தத்தை புரிந்து கொண்டால் வேதாந்தம் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வைக்கும். கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடமைகளினால் பந்தப்படாமையும் இந்த வேதாந்தம் வைக்குமே தவிர, வேதாந்தம் நம்முடைய சொதர்மத்தை எல்லாம் விட்டு விடும்படி அது செய்யாது. ஆகவே தர்மியம் என்றால் நம்மை தர்ம வழியிலேயே வேதாந்தம் வைத்திருக்கும். நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வச்சிருக்கும். முன்ன ஏதோ தலையெழுத்தேன்னு செஞ்சிட்ருப்போம், இப்போ அதை ஒழுங்காக செய்து அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம். அதனால் பயம் நமக்கு வேண்டாம். வேதாந்தம் படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பேர்த்துக்கு அந்த பயம். ஒரு அம்மா வேதாந்த வகுப்புக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்தார்கள். அதை பார்த்து அவன் பையனும் வர ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த அம்மா வகுப்பை நிறுத்திட்டார்கள். காரணம் என்ன, என் பையன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி இதே வார்த்தையை சொன்னார்கள். காரணம் என்ன, நான் போகிறத பார்த்து அவனும் காரணம் இந்த அம்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு வந்தார்கள், அவன் கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே பயம் வந்துடுது. காரணம் என்ன, இவ்வளவு நாளாக வளர்த்தி வச்ச பையன் போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். இந்த பயம் எல்லாம் அவசியம் இல்லை. அதை தான் பகவான் சொல்கிறார், தர்மியம் அது அதர்மமானதல்ல. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, அதாவது வேதாந்தத்துக்கு வர்றது ஒரு அதர்மமாகவே ரொம்ப பேர் நினைக்கிறார்கள். காலத்தை வேஸ்ட்டு பண்ணுகிறீர்கள், இதனால் என்ன பிரயோஜனம், இது தர்மமா, எத்தனையோ கடமைகளை விட்டுட்டு இதை செய்யலாமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். பிறகு சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வேற வரும், இந்த வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், வேறு ஏதாவது சமுதாய சேவை பண்ணோம் அப்படின்னா பிரயோஜனம் இருக்குது. இங்கே ஏதோ கிருஷ்ணர் சொல்கிறாராம், அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காரு, அங்கே நம்ம ஒன்றும் யுத்த காலத்தில் இல்லை, பிறகு எதற்கு எனக்கு இதை நாம் படிக்கணும், கீதையெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அல்லது பலர் நமக்கு கேட்டால் தான் இந்த சந்தேகம் திடீர்னு வந்துடும், ஆமாம் நீயும் கேட்குறது சரியாக தானே இருக்குன்னு சொல்லி. அதனால் நமக்கு அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அல்ல, நமக்கா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டா தான் இதில் படிப்பில் நமக்கு ஸ்ரத்தை வரும். அதற்காக பதிலை பார்ப்போம். இந்த பதிலை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இந்த வேதாந்த படிப்பு நமக்கு என்ன கொடுக்கின்றது, இப்போ பகவத்கீதை படிப்பு என்ன கொடுக்குதுன்னு சொன்னால், முதல்ல நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. உன்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, நீ யாருன்னு காட்டுகிறது. பிறகு இந்த உலகத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உலகத்தினுடைய தன்மையும் நம்முடைய தன்மையும் இறைவனுடைய தன்மையும் காட்டுகிறது. இந்த அறிவுடன் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த அறிவுடன் தான் நம்மையே நம்ம திருத்தி கொள்வோம், நம்மையே நாம் முறைப்படுத்தி கொள்வோம். இந்த அறிவு இல்லை என்றால் நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு சொல்லாலும் செயலாலும் ஹிம்சை தான் பண்ணிகிட்ருப்போம். ஆகவே இந்த அறிவு ஒன்றுதான் நம்மை ஒரு அஹிம்சாவாதியாக மாற்றி நம்மை ஒரு தெளிவுபடுத்தி, இப்போ நம்மளிடத்தில் நமக்கு சந்தோஷம் இருந்தால் தானே மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நம்மை நாம் நேசித்தால் தானே மற்றவர்களை நேசிக்க முடியும், நம்முடைய தவறுகளையே நம்ம மன்னித்து பழகினாத்தான் மற்றவர்களுடைய தவறுகளையும் மன்னிக்க முடியும். ஆகவே இது நம்மை ஒரு நிறை மனிதனாக்குகின்றது. அதனுடைய பலன் என்னன்னா,
யாரெல்லாம் நம்மோட சம்பந்தம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை நாம் கொடுப்போம். நம்மோட சம்பந்தம் வைக்கிறவங்கெல்லாம் திருப்தியை அடைவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நம்மோட யாருக்கு கான்டாக்ட் வருதோ, பஸ்ஸில் 1 மணி நேரம் நம்மோட சேர்ந்து பக்கத்தில் அமர்ந்து பயணம் செய்தாலும் கூட அவர்கள் நம்மால் பயனடைவார்கள். அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவது தான் பகவத்கீதையும் அல்லது வேதாந்தமும். ஆகவே வேதாந்தத்தினால என்ன பலன்னு சொன்னால், நம்மை நிறைவுபடுத்துகின்றது, நம்மை முறைப்படுத்துகின்றது. அதனுடைய பலன் யாரெல்லாம் நம்மோட சம்பந்தம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்மையைத்தான் கொடுப்போம். வேற அறிவு இல்லாமல் வேற என்ன செய்தாலும் இது நடைபெறாது. இந்த சரியான அறிவு இல்லாமல் சமுதாய சேவை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமோ? கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதற்கு பிறகு சைடு எஃபெக்ட்னெல்லாம் சிலது இருக்குது. இந்த சேவையெல்லாம் செய்தால் உடனே புகழ் வரும், பணம் வரும், பிறகு எல்லாம் கரப்ட் ஆகும். பலதை நம்ம கேள்விப்படலாம். சில சமுதாய சேவை சங்கங்களெல்லாம் மெட்ராஸ்லேயும் கூட சிலதெல்லாம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பார்கள். அவர்களுடைய சர்வீஸை பார்த்து பணமும் புகழும் வந்தவுடன் அவர்களே தர்மத்திலிருந்து விலகி அதர்மமான நிலைக்கு சென்று விடுவார்கள். காரணம் என்னன்னா, பணத்துக்கும் புகழுக்கும் அவ்வளவு சக்தி நிலையிலும் நாம் தர்மத்திலிருந்து வீழாமல் ஒரு சக்தியையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்றது. இந்த ஞானம் ஒன்றுதான் நம்மையையும் நம்மோடு சம்பந்தம் வைப்பவர்களையும் காப்பாற்றுகிறது. ஆகவே வேதாந்தத்தினுடைய என்ன பலன் என்றால், இங்கு பகவான் சொல்றார் தர்மியம். அது நம்மை தர்மத்திற்குள் வைத்திருக்கின்றது. சில சமயம் நமக்கு இது தெரிவதில்லை. இந்த படிப்புனால என்ன பிரயோஜனம், எல்லாம் இறந்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்கு படிக்கிறோமா என்றெல்லாம் சந்தேகம் வரும். பகவான் சொல்லியிருக்கார் பிரத்யக்ஷ அவகமம். இதனுடைய பலனை இங்கேயே பார்க்கலாம். தர்மத்திற்குள் நம்மை வைத்து பாதுகாக்கும். இந்த அறிவு இல்லாமல் வேறு எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டாலும் அதனால் வருகின்ற விளைவில் நாம் அடிமையாகி பிறகு அதர்மத்தில் ஈடுபடுவோம். சந்தேகம் இருந்தால் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் பாருங்கள், ஒவ்வொரு ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட்டையும் எடுத்து பார்க்கணும். அவங்க காமிக்கிறத பார்த்தா தெரியாது, உள்ளே போய் பார்க்கணும் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படி பார்த்தா நமக்கு தெரியும் என்னென்ன தவறுகள் அங்கு இருக்கின்றது. அது குறை கூறுவது இங்கு நோக்கமாக சொல்லப்படவில்லை. அது வேறு வழி இல்லை, அப்படித்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, தர்மத்தை அசிமிலேட் பண்ணாமல், வேல்யூவை நம்ம அசிமிலேட் பண்ணாமல் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அகங்காரம், மமகாரம், போகம் இதில் எல்லாம் மூழ்கி விடுவோம். அதைத்தான் இங்கே பகவான் தர்மியம்னு சொல்கிறார். இந்த ஒரு ஞானம்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தர்மத்திற்குள்ளேயே நம்மை வைத்திருக்கும். இந்த அறிவு இல்லாதவர்கள் ஆரம்பத்தில் தர்மமாக இருப்பார்கள், சில சூழ்நிலைகளில் தர்மத்தை விட்டு சென்று விடுவார்கள். ஆகவே தர்மியம். இனி அடுத்த சொல் சுசுகம். கர்த்தும். கர்த்தும் சுசுகம். கர்த்துங்கிற வார்த்தையை முதல்ல போடணும். கர்த்தும் சுசுகம். சுசுகம் என்றால் எளியது, கர்த்தும் என்றால் செயல்பட, அபியாசம் செய்ய, எளியது, சுலபமானது, அனுஷ்டிக்க சுலபமானது, கடினம் அல்ல. கர்த்தும் சுசுகம். இங்கே என்ன பகவான் சொல்கிறார் என்றால், வேதாந்தத்தினுடைய பலன் மிக மிக மேலானது. இதற்கு மேலே வேறு பலனை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த பலன் இந்த ஞானத்திடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. சாதாரணமாக ஒரு நியதி என்னன்னு சொன்னால், அதிக பலன் வேணும்னா அதிக கஷ்டப்படணும். அதிக பணம் வேணும்னா என்ன செய்யணும்? அதிக முயற்சி, அதிக கஷ்டப்படணும். ஆகவே அதிக பலனுக்கு அதிக கஷ்டப்படணுங்கிறது சாதாரண நியமம். அப்படி என்றால் வேதாந்தத்தில் பெரிய உயர்ந்த பலனை அனுபவிக்க போகிறோம்.
அதற்கு ரொம்ப கஷ்டப்படணுமா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சில பேர் சொல்கிறார்கள், அதாவது ரிஷிகளெல்லாம் தலைகீழாக நின்றுட்டு ஒத்தக்கால் நின்றுட்டு தபஸ் பண்ணாங்க, நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம், எங்களுக்கு ஞானம் வருமா? என்னதான் கீதை படித்தாலும் எங்களுக்கு ஞானம் வராது. காரணம் என்ன? நாங்கள் ரொம்ப சௌகரியமான சூழ்நிலையிலலாம் இருந்துகிட்ருக்கோம், நல்லா சாப்பிட்டு நல்ல வசதியுடன் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கஷ்டமே படலையே, எப்படி ஞானம் வரும்? சரி, கஷ்டப்படணும்னு ஆசையாக இருந்தால் கொஞ்ச நாள் ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்களேன்னு சொன்னால் அதற்கு ரெடியாக இல்லை. அப்படியே போனாலும் வீட்டில் முறுக்கு சீடையெல்லாம் எடுத்துகிட்டு ஆசிரமத்துக்கு போகிறது. கேம்பில் எல்லாம் அது நடக்கும். 8 நாள் சுவாமிஜி கூட்டிகிட்டு போவார் ரிஷிகேஷுக்கு. அந்த 8 நாள் இன்பிட்வீன் சாப்பிடாமல் இருக்கலாம் அல்லவா? அங்கேயே 3 வேளை நல்லா போடுகிறார்கள், இடையில காஃபி டீ எல்லாம் சாப்பாடு கொடுக்குறார்கள். இருந்தாலும் டப்பா நிறைய தூக்கிட்டு போவார்கள். அந்த இடையில 10 மணிக்கு ஒரு கிளாஸுக்கு இனி ஒரு கிளாஸுக்கு இடையில ஒரு முறுக்கு சாப்பிட்டு வந்துடணும். காரணம் என்ன? தியாகம் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை. அதாவது விட்டு விடுவதற்கு தவம் பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. அதே சமயத்தில் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் தவமே பண்ணலையே, ரொம்ப சௌகரியமாக இருக்கிறோமே, இந்த ஞானம் எப்படி வரும்? இந்த ரிஷிகள் தலைகீழாக நின்னார்கள், தவம் பண்ணார்கள்னு சொன்னால் அவர்கள் ஞானத்துக்காக பண்ணலை, சில சித்தி அடைகிறதுக்காக செய்தார்கள். நமக்கு ஏதாவது சித்தி வேணும்னா அப்படி பண்ணலாம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, அப்படி ஏதாவது உன்னை அறியாமல் உனக்கு சில சித்தி வந்தாலும் கூட அதை துறந்துருன்னு சொல்லுது. அதெல்லாம் வேதாந்தத்துக்கு தடைன்னு சொல்லுது. திடீர்னு இந்த இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு மாயமாக போகிற சக்தி வருதுன்னு வச்சுக்குவோமே, சாஸ்திரம் சொல்லுது அதெல்லாம் உனக்கு தடை, அதில் நீ இருக்கிற வரைக்கும் ஞானத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுது. ஆகவே இங்கு பகவான் என்ன சொல்கிற விரும்புகிறார், சாதாரணமாக ஒரு நியமம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் பலன், அதிக கஷ்டப்பட்டால் அதிக பலன், அந்த நியதி இங்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார். எக்ஸப்ஷன் கொடுத்துட்டார் பகவான். இந்த வேதாந்த ஞானத்தில் விதிவிலக்கு, அந்த நியதி இங்கு செல்லாது, இது சுலபம்தான் என்று சொல்கின்றார். அதனால் ரொம்ப பெரிய தபஸ் பண்ணணுன்னெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆனால் செய்ய வேண்டிய சில நியமங்கள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றணும். என்ன நினைக்கிறார்கள், சாப்பிடாமல் இருக்கிறது தபஸ்ன்னு நினைக்கிறார்கள். அதை விட பெரிய தபஸ் என்ன தெரியுமோ, உடலுக்கு ஆரோக்கியமானதை மட்டும் சாப்பிட்றது தான் பெரிய தவம். உண்மையிலேயே யோசித்து பார்த்தா இதுதான் பெரிய தவம். சாப்பிடாமல் இருக்கிறதும் கூட கொஞ்சம் சுலபமான தவம். காரணம் என்னன்னா, ஒன்றுமே சாப்பிடாமல் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றையும் பார்க்காமல் இருக்கிறது சுலபம். ஆனால் வீட்டில் எல்லா பொருளையும் வச்சுட்டு உடலுக்கு ஆரோக்கியமானது எதுவோ அதை மட்டும் சாப்பிட்றது தான் கடினம். சந்தேகம் இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், இதுதான் கடினம். சாப்பிடாமல் இருக்கிறது ஈஸி, பேசாமல் இருக்கிறது ஈஸி. இன்றைக்கி நான் மௌனம்னு சொல்லி வாயை மூடிட்டு இருக்கலாம். ஆனால் நாள் பூரா தேவையற்றதை விட்டு தேவையானதை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது கடினம். அதாவது ஸ்லிப் ஆகாமல் பேசிகிட்டு இருக்கிறது கடினம், பேசாமல் இருக்கிறது சுலபம். அப்படி இங்கு எது கடினம் எது சுலபங்கிறதுல கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். பகவான் இங்கே என்ன சொல்கிறார், இந்த ஞானத்துக்கான சாதனைகள் பெரிய தவம் எல்லாத்தையும் விட்டுட்டு உடலை வருத்திக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கர்த்தும் சுசுகம், இது சுலபமானது தான். நம்ம கடமையை பண்ணிகிட்ருக்கோம், அதில் சில பாவனைகளை வர வச்சுக்கணும். வர வச்சுட்டு செய்ய வேண்டியதை மெதுவாக செய்துட்டு வந்தால் நம்ம பக்குவத்தை அடைவோம். இதுக்கு கோர தவமெல்லாம் இதற்கு அவசியமில்லை. அந்த தவத்தை எல்லாம் பகவான் ராஜசம் தாமசம்னு சொல்லுவார். அசுரர்கள் பண்ணுற தவசெல்லாம் ராஜசமான தாமசமான தவம். அப்படிப்பட்ட தவமெல்லாம் இந்த ஞானத்துக்கு அவசியமில்லை. ஆகவே கர்த்தும் சுசுகம், மிகவும் எளிமையானது. இது அவ்வளவு கடினம் அல்ல. கொஞ்சம் கடினம்தான், உபனிஷத்தே சொல்லுது கடினம்னு சொல்லி. அது எதற்குன்னு சொன்னால், ரொம்ப சுலபம்னு நினச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. சாஸ்திரமே பேலன்ஸ் பண்ணுது. ஒரு இடத்துல பகவான் கடினம்னு சொல்லுவார். காரணம் என்னன்னு சொன்னால், அதிக முயற்சி பண்ணு கவனமாறுங்கிறது.
பிறகு இது ரொம்ப கடினமேன்னு சோர்ந்து போகும்போது இது சுலபந்தான்னு சொல்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? இது கடினமும் அல்ல சுலபமும் அல்ல. கடினம்னு நினச்சி பயந்துக்க கூடாது. நமக்கெல்லாம் இந்த ஞானம் எந்த காலத்தில் வரும்னெல்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் சொல்கிறார்கள், எங்களுக்கு இது அல்ல, வேற யாருக்கோ இது, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் போன்றவர்களுக்கெல்லாம். நாமெல்லாம் என்னென்ன ஏதோ பொழுதுபோது வர்றோம், ஏனோ தெரியாமல் படிச்சுட்ருக்கோம், ஏன் வர்றோம் படிக்கிறோம்னு தெரியலன்னு நினைப்பார்கள். இந்த பலன்லையும் ஞானத்திலையும் அவ்வளவு நம்பிக்கை வருவதில்லை. காரணம், கடினம்னு முடிவு செய்து விட்டார்கள். அவர்களுக்காக பகவான் சொல்றார், சுசுகம், மிகவும் எளிமையானது, கடுமையானது அல்ல. சித்திகளை அடையிறது தான் கஷ்டம். அப்படியே வெயிட் இல்லாமல் பறக்கணும். எத்தனையோ சித்தி இருக்கு, அஷ்டமகா சித்தி, அது பண்ணுறது தான் கஷ்டமே தவிர இந்த உலகத்தில் வைராகியத்தை அடைஞ்சு ஞானத்தை அடைகிறது அவ்வளவு கடினம் அல்ல. இனி கடைசி சொல் அவ்வியம். அவ்வியம் என்றால் அழியாத பலனை கொடுப்பது. இதனுடைய பலன் அழியாதது. ஒரு முறை அடைந்து விட்டால் இழந்து விட மாட்டோம். வியக என்றால் செலவுன்னு அர்த்தம். அவ்வியம்னா தேயாதது, நம்மை விட்டு செல்லாது. வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் அது நம்மை விட்டு அப்படியே தேஞ்சு போயிடும், எல்லா நாளும் இருக்காது. ஆனால் இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானத்தினுடைய பலனை அடைந்து விட்டால் அது நம்மை விட்டு செல்லாது. 2ஆம் கிளாஸில் படிச்சிருப்போம் தெரியுமோ, கல்வின்னு ஒரு டாப்பிக்கில் கல்வி செல்வம், கல்வர்களினால் களவாட முடியாதுன்னெல்லாம் படிச்சிருப்போம். அப்படி இந்த ஞானம் ஒன்று தான் வந்துட்டா செல்லாது, நம்மை விட்டு சென்று விடாது. ஆனால் வர்றதில் தான் பிரச்சனையே இருக்குது, அவ்வளவு சுலபமாக வந்துடாது. அப்படி வந்து விட்டால் இந்த ஞானம் நம்மை விட்டு செல்லாது. இப்போ 2 கூட்டல் 2 சமம் 4 அப்படிங்கிற ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே. இந்த ஞானத்தை நம்மளால் மறந்து விட முடியுமோ? எனக்கு இந்த ஞானம் கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முடியுமோ? முடியாது. ஒரு முறை ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விடுறதுங்கிறது முடியவே முடியாது, கடினமானது, முடியாது தான். அதே போல் இந்த ஆத்ம ஞானம் வந்து விட்டால், இந்த அறிவு வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தை ஒரு மாதிரி பார்ப்போம். அந்த பார்வையை நம்ம மாற்றிக்கவே முடியாது. புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் வந்திருக்கார், அவர் ரொம்ப நல்லவர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிறகு இனி ஒருவர் பற்ற வச்சிட்டார். அவரை பற்றி நீ அப்படி நினச்சிருக்கே, அவருடைய ஜாதகம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி வச்சிட்டார். அதற்கு அடுத்த நாள் அவர் வர்றார், நம்ம அவரை பார்க்கிறோம். முன்னத்த நாள் நம்மளுடைய திருஷ்டி அவர் மேலே எப்படி இருந்தது, இவரை பற்றி சில ஞானம், அது உண்மையினே வச்சுக்குவோமே, இந்த ஞானத்தை கேட்டதற்கு பிறகு நம்ம திருஷ்டி எப்படி இருக்கும் என்றால், இந்த ஞானத்திற்கு பிறகு அவரை பார்க்கிறோமே, அந்த பார்வையை நம்ம விடவே முடியாது. காரணம் என்ன? இந்த ஞானம் நமக்கு பார்வையில் மாற்றம் வந்தாச்சு. நல்ல விஷயத்திலையும் எடுத்துக்கலாம். அவரை முதல்ல தவறாக நினச்சிட்டு இருந்தோம், பிறகு ஒருவர் சொல்லி இது அவர் தவறானவர் அல்லன்னு புரிய வைக்கிறார். பிறகு நம்ம ஒரு திருஷ்டியோடு பார்க்கிறோம். அதை நம்ம மாற்ற முடியுமா என்றால் மாற்றவே முடியாது. அதே போல் ஞானத்துக்கு முன்னாடி உலகத்தை ஒரு மாதிரி பார்த்து வச்சுருப்போம், ராகத்வேஷமாக பிரித்து வச்சுருப்போம். ஞானத்திற்கு பிறகு உலகத்தை ஒரு மாதிரி பார்ப்போம். அந்த பார்வையை நம்மால் மாற்றவே முடியாது. எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் கூட இழக்க முடியாது. அது என்ன பார்வை? பகவான் சொல்ல போகிறார், சர்வம் சிவமயம் விஷ்ணுமயம், எல்லா ஈஸ்வர ஸ்வரூபம்னு ஒரு அறிவு இருக்கு, அதை நம்ம விட முடியாது. ஆகவே அவ்வியம், அழிவுக்கு உட்படாதது. இங்கேயும் சாதாரண ஒரு நியமமானது விடுவிக்கப்படுகிறது. இங்கே லாஜிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சாதாரண நியமம் என்னவென்றால், எதை நம்ம அடையிறோமோ அதை நம்ம இழந்து தான் ஆகணும். சங்கரர் இங்கேயும் சொல்கிறார், கர்ம பலவது, கர்ம பலனை நம்ம அடையிறோம், புண்ணியத்தை அடையிறோம், பிறகு அது நம்மிடம் நஷ்டமாகிறது. பணத்தை அடையிறோம், அது நம்மை விட்டு சென்று விடுகிறது.
இல்லையே நான் பேங்க்கில் போட்டு வளர்த்திட்டே இருப்பேனேன்னா. இப்போல்லாம் பார்க்குறோம் பேங்க்கே இல்லாமல் போயிடுது. அதனால் சொன்னார், கர்மா பலன் எப்படி அழியுங்கிறீங்க, பணம் எப்படி அழியும், பேங்க்கில் போக போக வட்டி வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு தெரியும். அப்படி எதை அடைஞ்சாலும் அது அழிவுக்கு உட்பட்டது, முதலோடு சேர்ந்து போயிடும். வட்டி வராட்டி பரவாயில்ல, சம்பாரித்த முதலோடு அழிஞ்சிரும். அப்படின்னா ஞானமும் அப்படித்தானே. நான் 25 வயசில் ஞானத்தை அடைஞ்சேன், 50 வயசில் அது அப்படியே போயிருமா, தேஞ்சு போயிருமான்னா தேஞ்சு போகாது. அதைத்தான் சொல்கிறார் அவ்யயம், அழிவுக்கு உட்படாதது. எதை அடைந்தால் மீண்டும் அது நம்மை விட்டு செல்லாதோ அது இந்த ஞானம். இப்போ இதில் என்ன செஞ்சிருக்கார் பகவான்? 7 அடைமொழி நம்மிடம் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் இனிமேல் சொல்ல போகிற ஞானத்தினுடைய மகிமை. இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி பகவான் சொல்ல போகிறார். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கும்? ரொம்ப உற்சாகமாக கவனிக்க வேண்டுங்கிற எண்ணம் இருக்கும். இந்த ஞானத்தில் ஸ்ரத்தையும் நமக்கு வரும். இந்த ஸ்ரத்தையை ஞானத்தில் உற்பத்தி பண்ணுறதுக்குத்தான் பகவான் இவ்வளவு அடைமொழிகளும் பெருமைகளையும் சொல்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரத்தையினுடைய பெருமையையே சொல்கிறார். ஸ்ரத்த வரணுங்கிறதுக்காக இவ்வளவு சொன்னார். இனி ஸ்ரத்தையினுடைய பெருமை. 3வது ஸ்லோகம். அஸ்ரத்ததானாः புருஷாः தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரத்தையினுடைய பெருமையை பகவான் குறிப்பிடுகிறார். ஸ்ரத்தையினுடைய அவசியத்தை பகவான் பேசுகிறார். இந்த ஞானம் வர வேண்டுமென்றால் முக்கியமான ஒரு நிபந்தனை ஸ்ரத்தை, நம்பிக்கை. பிறகு இந்த ஞானத்தினுடைய பெருமையை சொன்ன பகவான் இந்த ஞானம் இல்லாததினுடைய விளைவை 2வது வரியில் சொல்றார். இப்போ சம்சார ஸ்வரூபம் ஸ்ரத்தா மகிமா, ஸ்ரத்தையினுடைய பெருமையும் சம்சாரத்தினுடைய சொரூபத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு வந்தார்? இந்த ஞானம் இருந்தால் என்னென்ன பலன், இந்த ஞானத்துக்கு என்னென்ன பெருமைன்னு சொன்னார். ஒரு கால் இந்த ஞானம் இல்லைன்னா அதனுடைய பெருமையும் சொல்லணும் அல்லவா? இந்த ஞானம் இல்லாமல் இருந்தால் என்ன பெருமையில் இருப்பான், அதையும் சொல்கின்றார். அது 2வது வரியில் சொல்கிறார். இப்போ முதல் வரிக்கு நம்ம வரலாம். ஸ்ரத்தையினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். அதை நேரடியாக சொல்வதற்கு பதிலாக எதிர்மறையாக சொல்கின்றார். ஸ்ரத்தை உள்ளவன் ஞானத்தை அடைவான்னு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். எங்கே சொல்லியிருக்கார் ஞாபகம் இருக்குமோ? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு 4வது அத்தியாயத்தில் ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை அடைவான் என்று ஸ்ரத்தையினுடைய பெருமையை சொன்னார். இங்கு என்ன சொல்றார்? ஸ்ரத்தை இல்லாதவன் ஞானத்தை அடைய மாட்டான். பிறகு அவனுடைய நிலை என்ன 2வது வரியில் சொல்லுவார். இப்படி 2 விதத்திலையும் சொல்றார். ஸ்ரத்தை உடையவன் அடைவான், ஸ்ரத்தை இல்லாதவன் இந்த ஞானத்தை அடைய மாட்டான். இதில் ஸ்ரத்தை இல்லாதவன் சம்சாரத்தில் இருப்பான் என்று ஸ்ரத்தையினுடைய பெருமையை பகவான் பேசுகிறார். ஸ்ரத்தா என்றால் நம்ம நம்பிக்கை என்று சொல்லலாம், பல வார்த்தைகளை சொல்லலாம். இந்த ஸ்ரத்தைன்னு சொன்ன உடனே பலர் என்ன நினைப்பார்கள், நம்பிக்கைன்னு சொன்ன உடனே மூட நம்பிக்கைங்கிற எண்ணம் வந்துடும். நம்பிக்கைகள் எல்லாமே மூட நம்பிக்கை அல்ல. மூட நம்பிக்கைகளும் சிலது இருக்கு.
ஆனால் நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பிக்கையில் ஒரு விதம் மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மூடத்தனமாக சில நம்பிக்கைகள் இருந்தால் அது மூட நம்பிக்கை தான். ஆனால் எதையெல்லாம் நம்ம நம்புகிறோமோ அதெல்லாம் மூட நம்பிக்கை அல்ல. காரணம் என்ன? எங்கள் தாத்தாவோட தாத்தா இருந்தாருன்னு நான் நம்புகிறேன்னா அது மூட நம்பிக்கையா? அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்க முடியும்? ஆகவே நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை அல்லது ஸ்ரத்தை எந்த இடத்துல இருக்குன்னு இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரத்தையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரத்தையினுடைய ஸ்தானம் எங்கேன்னு பார்த்தேமே ஆனால் நம்ம சரியான ஸ்ரத்தையை பற்றி பேசிட்டு வர்றோம். அறிவுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஸ்ரத்தை. அறிவுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ஸ்ரத்தை, அல்லது அறிவுக்கு முன்னாடி இருக்கிற பாவனை ஸ்ரத்தை. ஸ்ரத்தை தான் அறிவாக வடிவெடுக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய மனோதத்துவவாதியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வினா, அவருடைய கடைசி காலத்தில் சாக போகிற சமயத்தில் 90 வயசில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா அப்படின்னு. அவர் பதில் சொல்கிறார், இல்லை, நான் நம்பவில்லை அப்படின்னார். காரணம், எனக்கு கடவுள் இருக்கிறார் என்று தெரியும் அப்படின்னு சொன்னார். டு யூ பிலீவ் இன் காட்னா? நோ, ஐ நோ தேர் இஸ் காட் அப்படின்னா. இப்போது கடவுள் இருக்கிறார்னு தெரிஞ்சிட்டா நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ எது வரைக்கும் ஒன்றை நம்ம நம்பணும் என்றால், அது இருக்குமோ இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம், ஆனால் நான் நம்புகின்றேன் இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த நம்பிக்கைங்கிற ஸ்டேஜ் எது வரைக்கும்னா ஞானம் வர்ற வரைக்கும். இப்போ இந்த ஒரு சின்ன வாட்சை நான் கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வாட்சுன்னு உங்கள்கிட்ட காமிக்கவில்லை. கையில் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டு என் கையுக்குள்ளே நான் வாட்சை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நம்புகிறீர்கள். அனாவசியமாக பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என் மீது இருந்தால் என்ன செய்கிறீங்க? சொல்கிறது உண்மைதான், நம்பிக்கை. பிறகு கையில் இருக்கிறத எடுத்து காட்டுகின்றேன். அதற்கு பிறகு கையில் வாட்ச் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னு சொல்வீர்களா? ஞானம் வந்தாச்சுன்னா கண்ணில் பார்த்தாச்சு வாட்சு தான் இருக்குன்னு. அதற்கு பிறகு நம்பிக்கை இல்லை. பிறகு நம்பிக்கைங்கிறது எதுவரை? அதை நான் பார்க்கல, இருந்தாலும் நான் நம்புகிறேன். காரணம் என்ன? அவர் பொய் சொல்ல மாட்டார். அதுவும் ஒரு நம்பிக்கை தான். அதுவும் நம்பிக்கை தான், என்ன பொய் சொல்ல மாட்டார்னு சொல்லி. இப்போ உள்ளே இருக்கிறது வாட்சு தான்னு நான் நம்புகிறேன், அது வாட்சுன்னு சொல்கிறதையும் நான் நம்புகிறேன்னு சொல்லி. ஆகவே நம்பிக்கை அறிவுக்கு முன்னாடி இருப்பது தான் நம்பிக்கை. ஆகவே ஸ்ரத்தையே ஞானமாக வடிவெடுக்கும். ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்ரத்தை. இப்போ ஞானம்ங்கிறது என்னன்னா, ஸ்ரத்தையானது ஞானம் என்று வருகின்றது, அதாவது மலர்கின்றது. ஸ்ரத்தை மலர்ந்தால் அது ஞானம். ஒருவனுக்கு ஸ்ரத்தையே இல்லைன்னு வச்சுக்குவோமே, பிறகு எப்படி ஞானம் வரும்? அதான் இங்கே பகவான் சொல்கிறார். இப்போ ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்ரத்தை தான். ஸ்ரத்தை தான் ஞானமாக கன்வெர்ட் ஆகுது. இவனுக்கு ஸ்ரத்தையே இல்லைன்னா எங்கே கன்வெர்ட் ஆகிறதுக்கு, எப்படி மாறுவதற்கு வழி? அதைத்தான் இங்கு பகவான் சொல்கின்றார். ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ஞானம் என்பது வராது. பிறகு எதில் ஸ்ரத்தை என்றால், இங்கு 3 சொல்லப்படுகின்றது. 3 விஷயத்தில் ஸ்ரத்தை. முதல் விஷயம் ஞானஸ்வரூபம். இந்த ஞானஸ்வரூபத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். சில பேர்த்துக்கு இந்த ஞானஸ்வரூபத்தில் இருக்காது. ஞானஸ்வரூபம்னு சொன்னால் அத்வைத ஞானம். இப்போ பகவான் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், அத்வைத ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். எனக்கு அத்வைத ஞானமே இருந்தால் ஸ்ரத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் இல்லை, ஆனால் அந்த ஞானத்தில் ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். இது உண்மையாகத்தான் இருக்கணும், இதுதான் உண்மை. ஆனால் அந்த அறிவு உன்னை ஏற்படவில்லை, இருந்தாலும் ஸ்ரத்தை. எதில்? ஞானஸ்வரூபம். இந்த அத்வைத ஞானத்தில் ஸ்ரத்தை. இரண்டாவது ஞான சாதனம்.
ஞான சாதனையில் ஸ்ரத்தை இருக்கணும். ஞான சாதனை என்ன? சாஸ்திரம், குரு, இந்த ரெண்டும் ஞான சாதனை. இந்த ஞானத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சில பேர் சொல்வார்கள். அத்வைத ஞானத்தில் எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் அந்த ஞானத்தை உபனிஷத்தோ பகவத்கீதையோ குருவோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எனக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சில பேர் நினைப்பார்கள். இப்போ ஞான சாதனையில் ஸ்ரத்தை இருக்கணும். மூன்றாவது ஞான பலம், ஞானத்தினுடைய பலனில் ஸ்ரத்தை இருக்கணும். சில பேர் என்ன சொல்வார்கள், எனக்கு அத்வைத உண்மைன்னு தெரியுது, சாஸ்திரம் அல்லது குரு கிட்ட கேட்டால் இந்த ஞானம் வரும்னு தெரியுது, ஆனால் இந்த ஞானம் நீங்கள் சொல்கிற பிரயோஜனத்தை கொடுக்குமான்னு நம்பிக்கை இல்லை. அது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அது எப்படி இந்த சம்சாரத்துக்குள்ளே இருந்துட்டு இதில் தாக்கப்படாமல் இருக்க முடியும்? இந்த ஞானத்தினால என்ன பலன் வருதுன்னு பகவான் சொல்கிறாரோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சில பேர் சொல்வார்கள், அது எப்படி இருக்க முடியும், அது எப்படி விவகாரத்துக்குள்ளே இருந்துகிட்டே பாதிக்க முடியாமல் இருக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த நம்பிக்கையின்மை 3 நிலையில் இருக்கலாம். ஞான பலத்தில் சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது, ஞான சாதனையில் நம்பிக்கை இருக்காது, ஞானத்திலேயே சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. இப்போ அத்வைத ஞானத்தையே நம்ப மாட்டார்கள். இப்படி ஒரு ஞானமே பொய். வேறு விதமான ஞானம் இருக்குது, துவைதந்தான் உண்மை, அத்வைதம் பொய்ன்னு சொல்லி அத்வைத ஞானத்தில் நம்பிக்கை இருக்காது. அதுக்கு அவர்களுக்கு எத்தனையோ லாஜிக் இருக்குது, எத்தனையோ தர்க்கம் இருக்குது. அது எப்படி எல்லாமே ஈஸ்வரனாக இருக்க முடியும், எல்லாமே கடவுளாக எப்படி இருக்க முடியும், அல்பமான ஜீவனான நான் எப்படி ஈஸ்வரனோட ஒன்றா இருக்க முடியும்? சாஸ்திரம் அகங்காரியான நீ ஈஸ்வரனோட ஒன்றுன்னு சொல்லலை, இருந்தாலும் அவர்கள் அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இப்போ முதல்ல பலருக்கு அத்வைத ஞான சொரூபத்திலேயே ஸ்ரத்தை இருக்காது, இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டாத்தேன இதை அடையிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். ஆகவே இங்கே பகவான் என்ன சொல்கிறார், ஞான சொரூபத்தில் ஸ்ரத்தை இருக்கணும். உனக்கு அறிவு இருக்க வேண்டாம், அறிவு இருந்தால் ஸ்ரத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு இல்லாத போதிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். சிலருக்கு அந்த நம்பிக்கை வந்துடும், அடுத்ததில் நம்பிக்கை வராது. இந்த அத்வைத ஞான சாதனையில் நம்பிக்கை சிலருக்கு வராது. அது எப்படி பகவத்கீதையோ உபனிஷத்தோ இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? சில பேர் உபனிஷத் கொடுக்கலாம், அது எதுக்கு குரு எதுக்கு தேவையில்லாமல், அவர் என்ன புரோக்கராக என்ன இன்பிட்வீன் அப்படியே சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு? அது சில பேர்த்துக்கு நானே இதை படித்து தெரிஞ்சுக்குவேன், என்னுடைய அறிவு தான் எனக்கு குரு, அப்படியெல்லாம் சிலர். அப்போ குருவிடத்திலும், அதாவது குருங்கிறது அவசியங்கிற விஷயத்திலேயே நம்பிக்கை இல்லை, சாஸ்திரங்கிறது ஒன்று தேவைங்கிற விஷயத்தில் சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. இப்போ இரண்டாவது நம்பிக்கை இல்லாத இடம் ஞான சாதனம். அல்லது இந்த சாதனம் எப்படி அந்த ஞானத்தை கொடுக்கும்? வேறு ஏதாவது சாதனை கொடுக்கலாம் அல்லவா? நான் சமாதிங்கிற அபியாசம் பண்ணுறேன், யோக அபியாசம் பண்ணுறேன், அதுதான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு சாதனை, மனோ நாசம் பண்ணுறேன் அது சாதனைன்னு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம். இப்போ சிலருக்கு ஞான சொரூபத்தையே நம்ப மாட்டார்கள், அதை நம்பியவர்கள் ஞான சாதனையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இங்கே பகவான் சொல்கிறார் ஞான சாதனையிலையும் நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது என்னன்னா ஞான பலன். இங்கு சொன்ன பலனில் முழு நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக இந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும் என்று. ஞான சொரூபம், ஞான சாதனம், ஞான பலன், இந்த மூன்றும் விஷயத்திலையும் யாருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவர்கள் இந்த ஞானத்தை அடைவார்கள். ஆனால் பகவான் இங்கே எப்படி சொல்கிறார், இதில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அடைய மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.